வணக்கம் நேயர்களே, இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கிறோம். 23/7/2025 இன்று ஆடி மாதம் 7ஆம் தேதி விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:52 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:29 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இன்று புதன்கிழமை. இன்று புதனுக்குரிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் துளசி செடி விருட்சமாக இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இன்றைய மந்திரம் சரஸ்வதி மந்திரம். வாழ்க்கையில் சாதிக்க கட்டாயம் கல்வி அறிவு வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டுமென்றால் கட்டாயம் சரஸ்வதியின் அருள் வேண்டும். அந்த அருளை பெற்றுத்தரும் ஒரு அருமையான மந்திரத்தை இனி காண்போம். ஞாபக சக்தியும் நல்லறிவும் தரும் சரஸ்வதி மந்திரம். ஓம் வீணாதராயை, விரஞ்சி காந்தாயை, ஞான தாராயை, நந்தனாயை, ஓம் வதவத வாக்வாதின்யை நமக. இந்த மந்திரத்தை தினமும் காலை மற்றும் இரவில் தூங்கச் செல்லும் முன் உங்கள் குழந்தைகளை சொல்லச் செய்யுங்கள். சில மாதங்களில் எல்லாம் படிப்பில் அவர்கள் சாதனை படைப்பார்கள் என நம்பலாம். இன்றைய விசேஷம் சிவராத்திரி. சிவபெருமானை வழிபட மிகச் சிறந்த விரதம் சிவராத்திரி விரதம். மாதம் அமாவாசைக்கு முன்தினம் சிவராத்திரி வரும். மாசி மாதம் வருவது மகா சிவராத்திரி. சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் உடல் மனம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் தீரும். சிவராத்திரி நாளில் காலையில் எதுவும் உண்ணாமல் இரவில் தூங்காமல் சிவனை வழிபட வேண்டும். மந்திர ஜபம் செய்தால் விரைவில் பலன் பெறலாம். சிவபெருமானை வழிபட பல மந்திரங்கள் இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பஞ்சாட்சர மந்திரத்தை அஸ்திரம் போல தேவைக்கேற்ப பிரயோகம் செய்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும். இகபர பேரானந்தம் நிலைக்கும். எப்படி சிவ மந்திரத்தை ஜெபம் செய்தால் என்ன பலன் பெறலாம் என இனி காணலாம். பொருளாதாரம் உயர வேண்டுமென்றால் ஓம் நமச்சிவாய என ஜெபம் செய்ய வேண்டும். அதீத கஷ்டம் கவலை இருந்தால் ஓம் சிவ சிவ ஓம் என ஜெபம் செய்ய வேண்டும். முக்தி வேண்டுவோர் சிவாய நம என ஜெபம் செய்ய வேண்டும். தீராத நோயின் காரணமாக பயத்தில் வாழ்பவர்கள் சிவய வசி சிவய வசி என ஜெபம் செய்ய வேண்டும். ஆத்ம ஞானம் அடைய சிவ சிவ என ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்யும் போதும் உங்கள் உடல், மனம், ஆத்மா, உயிர் அனைத்தும் ஒன்றாகி ஈசனோடு கரைந்து கலந்து போவது போல பாவனை கற்பனை செய்ய வேண்டும். ஆழ்ந்து மந்திர ஜெபம் செய்தால் மூச்சு விடுவது தெரியாது, எண்ணங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் இதய துடிப்பு சத்தம் கேட்கும். நடு இரவில் தனிமையில் இதை உணரலாம். இந்த நிலையை நீங்கள் அடைய முடிந்தால் சிவ மந்திரம் உங்களுக்கு சித்தாகி விட்டது என உணர்ந்து கொள்ளலாம். மாதம் சிவராத்திரி வந்தாலும் இந்த சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதற்கு காரணம் இன்று மாலை 6:51 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த சிவராத்திரி வருவதால் இந்த நேரத்தில் கோயிலுக்கு செல்வது மிகவும் விசேஷம். அதனால் தேய்பிறை சதுர்த்தசியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நேரமான இன்று மாலை 6:51 மணிக்கு முன்பு கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள். இரவில் தூங்காமல் விழிப்புணர்வோடு சிவநாமத்தை ஜபம் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரும். இன்று நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று புதன்கிழமை. இன்று ராகு காலத்தில் வீட்டு பூஜை அறையில் சங்கு தீபம் ஏற்றி வைத்து சக்கர தாழ்வாரை வழிபடுங்கள். புதன்கிழமை ராகு காலத்தில் சங்கு தீபம் ஏற்றி வைத்து சக்கர தாழ்வாரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை விலகும், கடன் பிரச்சனை தீரும், புதிய நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும், வாரா கடன் வசூலாகும். இன்று யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபவோரை புதன் ஓரை. நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்தில் கலை, கல்வி மற்றும்
எழுத்து தொடர்பான வேலைகள் தொடங்க, வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை அணுக, ஜாதகம் பார்க்க, புது கணக்கு தொடங்க, புது தொழில் தொடங்க, விதை விதைக்க உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை செவ்வாய் ஓரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த நேரத்தில் சண்டை சச்சரவு, வழக்கு விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுக்குரிய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் இடைக்காடர் சித்தர். ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் ஸ்ரீ இடைக்காட தேவாய நமக என 108 முறை கூறி இடைக்காடர் சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டம் எல்லாம் தீரும். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:57 மணி வரை தேய்பிறை, திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. இன்றைய சந்திராஷ்டம ராசி விருட்சிகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 6:51 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். நாளைய விசேஷம் ஆடி அமாவாசை. நாளை ஆடி அமாவாசை, முன்னோர்களை வழிபட உகந்த நாள். ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் குறைகள் அனைத்தும் தீரும் என நம்பலாம். உதாரணமாக, பல முயற்சிகள் எடுத்தும் திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள், 10-15 வருடங்களாக குழந்தை வரம் கிடைக்காதவர்கள், எத்தனையோ மருத்துவம் பார்த்தும் நோய் தீராமல் கஷ்டப்படுபவர்கள், அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிந்து வாழ்பவர்கள் எல்லாம் நாளை இறந்த முன்னோர்களை வழிபட்டால் பித்ரு தோஷம் நிவிருத்தியாகி திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக கால தாமதமின்றி நடக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே நாளை மறக்காமல் ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், பவானி கூடுதுறை உள்ளிட்ட பித்ரு தர்ப்பண ஸ்தலங்களுக்கு சென்று திதி கொடுத்து முன்னோர்களை வழிபடுங்கள். நிச்சயம் அடுத்த ஆடிக்குள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்திருக்கும். அடுத்து ராசி. நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ரிஷபராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியில் உள்ளார். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மிதுன ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும்.
சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும், பண வரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். சிலருக்கு சொந்த தொழில் அமையும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சொந்த தொழிலில் நல்ல லாபம் வரும். கடன் பிரச்சனை தீரும். சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு அமையும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் மாற்றம் ஏற்படும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். பண வரவு உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். சுப விரயங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனை தீரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். உங்கள் பயம் அனைத்தும் விலகும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை. அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். புதிய கடன் வாங்க வேண்டாம். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கடன் பிரச்சனை அதிகமாகும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். தனுசு ராசி.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று காரிய தடை நீங்கி வெற்றிகள் உண்டாகும். பண வரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று மனக்குழப்பங்கள் தீரும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். புது வீடு கட்டும் யோகம் ஏற்படும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று ஏதிலும் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடாது. சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியில் உள்ளார். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். திடீர் பணவரவு உண்டாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீடு கட்டும் யோகம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தாய்வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் சிலருக்கு ஏற்படும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று உங்களுக்கு அற்புதமான நாள். அலுவலகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.